வெல்கம் டு டோரா கிச்சன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 2 முட்டை கேரட் உருளைக்கிழங்கு வச்சு ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்நாக் ஐட்டம் தான் செய்ய போகிறோம். இதுக்காக 2 கேரட் 2 உருளைக்கிழங்கு எடுத்துருக்குறோம். கொஞ்சமாக வெங்காயம் எடுத்துருக்குறோம். கேரட்டு உருளைக்கிழங்கும் சீவலில் வச்சு நல்லா சீவி எடுத்துக்கலாம். வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். நல்லா பசியாக இருக்கும்போது இது செஞ்சு சாப்பிடுங்க, பசியெல்லாம் ஓடி போயிடும். இப்போ ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் அதில் வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் கூடவே நம்ம துருவி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு கேரட் இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 2 நிமிஷம் வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் இதுக்கு தேவையான மசாலா. இது ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டும். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் 2 முட்டை உடைச்சி ஊற்றிக்கலாம். இது கூடவே இந்த முட்டைக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு தோசைக்கல் வச்சுக்கலாம். தோசைக்கல் சூடானதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த எக் மசாலாவை வந்து அதில் ஊற்றி எடுத்துக்கலாம். நமக்கு என்ன ஷேப்புக்கு வேணுமோ அந்த ஷேப்புக்கு எடுத்துக்கலாம். இது ஸ்நாக்ஸுக்கு மட்டும் கிடையாது, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக உடனடியாக செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிடும். அவ்வளோதான், அதுக்குள்ளே செஞ்சு சாப்பிட்றலாம். அதுவும் வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். ரொம்ப ஈஸி கூட செய்கிறதுக்கு. நல்லா வேகிறதுக்காக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். இது ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் திரும்ப மாற்றி போட்டுக்கணும். இது நல்லா திக்காகவே ஊற்றணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா வெந்திருக்கும். முட்டையோடு சேர்த்து கரம் மசாலா வாசனையோட ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இது 2 பீஸ் சாப்பிட்டாலே போதும், நல்ல வயிறு நிறைஞ்சிரும். ஸோ இது நல்லா பசிக்கிற டைமில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியான எக் வெஜிடபிள் ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.